இந்த பிஸ்கெட் பேரோடு முந்திரி. இது ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு முந்திரி எடுத்து வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே எக்கு தடவுவாங்க. எக்கு தடவிட்டு அதுக்குள்ளே இந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரே ஃபுல்லாகவே அடுக்கி அதுக்கப்புறம் ஓவன் கட்டை கொண்டு போயிட்டு அது உள்ளே அனல் வச்சு அதுக்கான சூடை வச்சு ஏற்றி உள்ளே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அது உள்ளே போகும். இந்த பிஸ்கெட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ட்ராலியில் ஃபுல்லாகவே இங்கே நிறுத்திடுவாங்க. அடுத்தது ஓவன். இப்போ நம்ம ஓவன் கிட்ட தான் இருக்கிறோம். இந்த ட்ராலியில் எல்லாமே ரெடி ஆகிட்டு அவங்க ஆட்கள் வேலை செஞ்சு ஒரு பிஸ்கட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுடுவாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஓவனில் ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது தாங்க நம்ம பார்க்க வேண்டியது ஓவன். எல்லா பிஸ்கட்டும் ரெடி ஆகி இதில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுவோமே. இது உள்ளே போயிட்டு 2 ட்ராலி ஃபுல்லாகவே தள்ளிடுவாங்க. அதாவது இந்த பிஸ்கெட்டுக்கான டைம் வைப்போம். டெம்பரேச்சர் வச்சுக்குவோம். 200 டெம்பரேச்சர் வைப்போம். அடுத்தது வந்து டைம் ஒரு 15 நிமிஷம் அது இந்த ட்ராலி வந்து உள்ளே வேக்காட்டில் வேகும். அப்போ தான் அந்த பிஸ்கெட்டோட ரேசிங் தன்மை அதிகமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு கரெக்டாக அந்த கலரும் ஈவனாக கிடைக்கும். அப்படி அது முடிஞ்ச வந்து அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு வெளியில் எடுத்துருவாங்க அதை.